பிடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி சங்கத் தமிழால் வார்ப்பிக்கப்பட்டு விண்ணும் மண்ணும் கடலும் நதியும் இந்த பூவுலகிலே இருக்கின்றவரை நிலைத்திருக்கக்கூடிய உயர்தனி செம்மொழியாம் தமிழே, தமிழ் தாயே நீ வாழ்க. வேலூர் மண்டல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிற தர்மபுரி மாவட்ட செயலாளர் செயல் மாமணி என் ஆருயிர் சகோதரர் ராமதாஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் என் ஆருயிர் தம்பி கண்ணதாசன் அவர்களே, கழகத்தினுடைய அவைத் தலைவர் தாயம் உருட்டலானால் அங்கே சகுனி ஆர்ப்பரித்தார் என்ற பாஞ்சால சபதத்தினுடைய வரிகளையும் உள்ளடக்கி அரியதோர் ஒரு பக்கம் வந்து புகுந்துவிடும் இன்று எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்ற உணர்ச்சிகரமான வரிகளை தந்த பாவேந்தன் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளை உச்சரித்து இன்றைக்கு தமிழகமெங்கும் இருக்கின்ற கண்மணிகளின் இதயத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற கழகத்தின் பொருளாளர், அதாவது 2,50,000 அதனுடைய தலைமை பொறியாளர் பதவிக்கு உயர்த்தப்பட வேண்டிய நிலையில் அவர் மறுமலர்ச்சி திமுக கழகத்திலே பணியாற்றிய ஒரே காரணத்தால் அந்த பதவி உயர்வை கடைசி வரை மத்திய அரசு மறுத்துவிட்ட சூழலில் அந்த ஊதியமும் வேண்டாம், நான் கழகத்துக்கு முழு நேரம் பணியாற்றுகிறேன் என்று அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு இயக்கத்துக்கு எரிமலையாய் சுழல் கடலாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆர்வீர் தம்பி கழகத்தின் பொருளாளர் செந்தில் அதிபன் அவர்களே, இங்கே முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் ராணிப்பேட்டை உதயகுமார், கிருஷ்ணகிரி பாலமுரளி, திருவண்ணாமலை தெற்கு சீனி கார்த்திகேயன், வேலூர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன், திருவண்ணாமலை கிழக்கு சுதாகர், திருவண்ணாமலை வடக்கு ரத்தினகுமார், கழக மாணவரணி செயலாளர், உங்களுடைய பாடுபட்ட தன்மை திருச்சிக்கு தெற்கே சங்கரங்கோயிலை ஜெயிக்க வைத்தது என்று சொன்னார். 78 அவர் என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். மீண்டும் 84 அனுப்பினார். மீண்டும் 90ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த பிறகு அப்பொழுதும் 3வது முறையாக என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். நான் மாநிலங்களவையில் மொத்தம் 1565 தடவை பேசியிருக்கிறேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அந்த ஆங்கில உரைகளை எல்லாம் நான் அச்சுக்கு கொடுத்து 5 வால்யமாக இந்த ஆண்டின் கடைசியில் தலைநகர் டெல்லியில் வெளியிடுவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அந்த ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள், ஏறத்தாழ 5 ஆண்டுகள் சிறைவாசம், 6000-7000 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். மதுவை ஒழிப்பதற்காக, ஜாதி மத பூசலை தடுப்பதற்காக, மனிதாபிமானம் காப்பதற்காக, உலகுவாழ் தமிழர்கள் உயர்வதற்காக நான் எங்கே தாவரவழியாற்ற கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலும் பல மாவட்டங்கள் வழியாக சென்று மீண்டும் பொட்டாவிலே நான் கைது செய்யப்பட்டு 19 மாதம் வேலூர் சிறையிலே இருந்துவிட்டு வெளியேறிய பின் மீண்டும் ஒரு நடைபயணம்
பொருளையாற்றங்கரையிலிருந்து தலைநகர் சென்னை வரையிலும் முன்பு செல்லாத மாவட்டங்களுக்கெல்லாம் சுற்றி சென்று 1300 கிலோமீட்டர் நடந்து அதற்கு பிறகு மதுவை ஒழிப்பதற்காக 3 முறை நடைபயணம் நடத்தி ஏறத்தாழ 6500 கிலோமீட்டர் தூரம் இந்த மண்ணை என் பாதங்களால் அளந்திருக்கிறேன். இந்த மண் செந்தமிழ் நாட்டின் பூமி, தமிழ் வளர்த்த பூமி, செந்தமிழை சீர்படுத்திய பூமி, மூவேந்தர்கள் முடிசூடிய மன்னர்களாக ஆண்ட பூமி. இந்த பூமியை நான் காலால் அளந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை நான் மடிந்ததற்கு பிறகு இந்த மண்ணில் தான் நான் புதைக்கப்படுவேன். அப்பொழுது என்ன வாசகம் எழுத வேண்டும் என்பதையும் நான் மனதிலே செதுக்கி வைத்திருக்கிறேன். ஆக என் பொது வாழ்வு போராட்டங்கள் நிறைந்தது. போராட்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எனக்கு புதியவை அல்ல. நான் அத்தனையும் தாங்கிக் கொண்டவன், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவன். பேசும்போது சொன்னார், வன்னி காடுகளுக்கு சென்று உலகத்திலேயே இவருக்கு நிகரான போராளி யாரும் கிடையாது. பிடல் காஸ்ட்ரோ இல்லை, கிடையாது. செகுவேரா இல்லை, கிடையாது. ஹோசிமின் இல்லை, கிடையாது. லெனின் இல்லை, கிடையாது. மாவோ இல்லை, கிடையாது. ஆனால் அவர்களை எல்லாம் மீறி ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் வன்னி காடுகளிலிருந்து முப்படைகளை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்ற, ஆயுத போராட்டம் நடத்துகின்ற என் தலைவன் பிரபாகரன் தான் உலகில் சிறந்த போராளி என்று நான் பேசிவிட்டு அந்த வன்னி காட்டிலே இருந்து அங்கே போவதற்கு முன்பு கலைஞர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி என் நண்பன் குளத்தூர் ஜமீன்தார் சண்முக சிதம்பரத்தில் இந்த கடிதத்தை கொண்டு போய் 6:45 மணிக்கு கோபாலபுரத்தில் நாளை காலையில் கொடுங்கள் என்று அந்த கடிதத்திலே எழுதும் போது தொடக்கத்தில் மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று கலைஞர் எழுதிய சங்கத்தமிழினுடைய வாசகங்களையே தலைப்பாக வைத்து 3 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நான் இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் போது வன்னி காடுகளுக்குள் நான் நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னால் கழகத்துக்கு கடுகளவும் தீங்கு வர அனுமதிக்க மாட்டேன். அதைவிட என்னை நான் பலியிட்டுக் கொள்வேன் என்று அவருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டுத்தான் நான் அங்கே வன்னி காட்டுக்கு சென்றேன். திரும்பி வருகிற போது நான் வரவேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்று பிரபாகரன், அண்ணன் இதுக்கு மேல நீங்க தங்க வேண்டாம், 23 நாள் ஆச்சு, நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க. தமிழ்நாட்டில் திமுக பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டிருக்கிறார். ஈழத்துக்கு சென்றதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். எனக்கு வந்துவிட்டது தகவல். நீங்கள் போங்கள், நான் போக மாட்டேன், இங்கேயே இருக்கிறேன் என்றேன். 1 லட்சம் இந்திய ராணுவம் சுற்றி வளைத்திருக்கிறது. பலத்த யுத்தம் ஒரு 2 மாதத்துக்குள் வரப்போகிறது. உங்களை இப்போது அனுப்பாவிட்டால் பிறகு எப்பொழுதுமே அனுப்ப முடியாது என்றார். அதனால் என்ன, எனக்கு போக விருப்பம் இல்லை. அரசியல் என்பது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டேன். நான் போக மாட்டேன், உங்களோட இருப்பேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நானும் மடிவேன் என்று சொன்னபோது அவர் ஏற்கவில்லை. நான் அக்காளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே. என் வீட்டிலே எத்தனையோ முறை வந்து உணவருந்து விட்டு போனவர் பிரபாகரன். அவர்களே சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் பேபி சுப்பிரமணியத்திடம், உங்க அண்ணன் பிரான்சுக்கும் போகல, லண்டனுக்கும் போகல, போய் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எங்க போயிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் உங்களுடைய ஈழ வன்னிக்குத்தான் போயிருக்கிறார். போன வேலை முடித்து விட்டால் உடனே அவரை திரும்ப சொல்லுங்கள் என்று உங்கள் துணைவியாரும் எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய்த்தான் தீர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உங்களை நீக்குவதற்குரிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது என்று சொன்ன பின்பு நான் திரும்பி வந்தேன். வாருகிற வழியிலே எவ்வளவோ சோதனைகள். அங்கே வல்வெட்டித்துறையை நோக்கி சென்ற போது கடலிலே படகிலே இருந்து கரையிலே இறங்குவதற்கு முன்பு இங்கேயே நீங்கள் இருங்கள் என்று சொல்லிவிட்டு புலிகள் 9 பேரும் அதிலே ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டான். சரத் என்ற பீட்டர் கென்னடி என்னை காப்பாற்றுவதற்காக. அப்பொழுது அங்கே இருந்து வல்வெட்டித்துறையிலிருந்து
திரும்ப சென்னைக்கு வருகிற போது படகிலே இருக்கக்கூடிய 2 இன்ஜின்கள் பழுதுபட்டு விட்டன. ஒரு இன்ஜின் தான் வேலை செய்தது. நாங்கள் ஆகவே என்னை கைது செய்ய வேண்டும் இருந்த கோஸ்ட் கார்ட்ஸ் 2:30 மணி வரை இருந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் பிள்ளையார் கடலை விட்டு. எங்கள் படகிலே இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வேலை செய்யவில்லை. அங்கே விடியற்காலை 3:30 மணிக்கு கடலில் கரையோரம் சென்று அங்கிருந்து ஒரு விடுதலை புலி தம்பியை உள்ளே போய் புறப்பட்ட இடத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினோம். அவர் போய்விட்டு வந்து கோஸ்ட் கார்ட்ஸ் 2:30 மணிக்கு எல்லோரும் போய்விட்டார்கள். இப்பொழுது போலீசார் யாரும் இல்லை, இப்பொழுது நாம் செல்லலாம் என்று இடுப்பளவு தண்ணீரில் நாங்கள் நீந்திக் கொண்டே கரைக்கு வந்து அதற்கு பின்னர் அங்கே இருந்த அவர்களுடைய மாருதி வேனில் உளுந்தூர்பேட்டை வழியாக சென்னைக்கு சாயங்காலம் இரவு 7 மணிக்கு வீடு போய் சேர்ந்தேன். மறுநாள் காலையில் அண்ணன் கலைஞர் அவர்களை போய் பார்த்தேன். பிரபாகரன் எனக்கு எழுதியிருந்த கடிதத்தில் எங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் இனத்துக்கு துரோகம் செய்கின்ற போது தன் உயிரை பொருட்படுத்தாது மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இங்கே வந்த அண்ணன் வைகோபாலசாமியினுடைய தியாகத்தை நினைக்கும் போது நான் இந்த தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக 1000 முறை நான் சாகலாம் என்று எழுதியிருந்தார். அதைவிட ஒரு பட்டயம் என் வாழ்க்கையில் யாரும் கொடுக்க முடியாது. பிரபாகரன் கொடுத்த பட்டயம். அது மட்டுமல்ல, நான் புறப்படும் போது அங்கே 58 57 விடுதலை புலிகளையும் 7 புலிப்படை தளபதிகளையும் வரவழைத்து அண்ணரை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போக வேண்டும். நீங்கள் முதலில் 25 பேர் ஒரு அணியாக செல்லுங்கள். ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வழியிலே ராணுவம் இல்லை என்று தகவல் சொன்ன பிறகு அண்ணனை மற்றவர்கள் அழைத்து வரட்டும் என்று சொன்னார். நான் உடனே கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அண்ணனுக்கு வலது பக்கத்திலே 2 புலிகளும் இடது பக்கத்திலே 2 புலிகளும் முன்னாலும் பின்னாலும் 4 பேர் சுற்றி வளைத்துக் கொண்டே செல்லுங்கள். பக்கவாட்டிலிருந்து புல்லட் வந்தால் அது உங்கள் மீதுதான் படும், அண்ணனை காப்பாற்றி விடலாம் என்று யோசனை சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், அப்படி 5000 10,000 ராணுவம், இந்திய ராணுவம் விடுதலை புலிகளை போரில் எதிர்கொள்ளும் போது ஒருவேளை புலிகள் தோற்று போய் அத்தனை பேர் சைனைடு குப்பிகளை கடித்து அங்கேயே மாண்டு போவார்கள். என்னை பிடித்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்யும் ராணுவம் என் விரல் ரகங்களிலே ஊசியை ஏற்றும். என்னால் தாங்க முடியுமா? எங்கிருந்து வருகிறாய்? பிரபாகரன் எந்த இடத்திலே இருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவையற்ற கேள்விகளை கேட்பார்கள். நான் அப்படிப்பட்ட ஒரு பதில் சொன்னாலும் அது இனத்துக்கு செய்கிற துரோகமாகிவிடும். ஆகவே எனக்கும் ஒரு சைனைடு குப்பியை தாருங்கள் என்று கேட்டபோது அதிர்ந்து போன பிரபாகரன், இப்படி நீங்க கேட்பீங்க நான் நினைக்கவே இல்லையே. சரி புட்டம்மான், ஒரு சிவப்பு கயிறு எடுத்துட்டு வா. ஒரு நூலிழை போன்ற ஒரு கயிறை, அவர் சிறப்பு கயிறை கொண்டு வந்தார். தன்னுடைய சட்டை பையிலே எல்லோரும் ஒரு சைனைடு குப்பியை தான் வைத்திருப்பார்கள். பிரபாகரன் 2 சைனைடு குப்பிகளை ஒன்றாக கட்டி அந்த 2 சைனைடு குப்பிகளையும் அவர் சட்டை பையிலே வைத்திருப்பார். அதை வெளியே எடுத்தார், 2ஐயும் பிரித்தார். அதில் ஒரு சைனைடு குப்பியிலே இந்த சிவப்பு கயிற்றை கட்டி என் கழுத்திலே அவருடைய திருக்கரங்களா, அந்த வீர திருமகனுடைய திருக்கரங்களா என் கழுத்திலே அணிவித்தார். கிட்டு சொன்னார், இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்கவில்லை. எங்களுக்கெல்லாம் சைனைடு குப்பியை கொடுத்திருக்கிறார். யார் கழுத்திலும் அவர் தன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய சைனைடு குப்பியை கட்டியதில்லை. இது உங்களுக்காகவே படைக்கப்பட்ட புதிய வரலாறு என்று சொன்னார். அந்த கடிதமும் நான் திருச்சி மாநாட்டில் வெளியிட்டேன். ஒரு பத்திரிகை கூட ஒரு வரி அதை பற்றி எழுதவில்லை. வாழ்க பத்திரிகை ஜனநாயகம், வாழ்க பத்திரிகை சுதந்திரம். அப்பொழுது நான் அவரிடம் அந்த சைனைடு குப்பியை கட்டிக்கொண்டு வந்த நான் அதை இன்னமும் பத்திரமாக ஒரு இடத்திலே வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அதைவிட பெரிய பெருமை எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதை போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 93 அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு செய்தியை செய்தியாளர்களிடம் வெளியிட்டு
தலைவரையே கொலை செய்ய புலிகள் முயற்சிக்கிறார்கள் வைகோவினுடைய அரசியல் லாபத்துக்காக என்று மத்திய சர்க்காருடைய உளவுத்துறை ஒரு கடிதத்தை தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்து டெல்லிக்கு அனுப்பி டெல்லியிலிருந்து இந்த கடிதத்தை முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அனுப்பி கலைஞருக்கு பாதுகாப்பு கொடுங்கள், இந்த அறிவிப்பு ஊர்ஜிதமாகாதது, ஆனாலும் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் அதை ஜெயலலிதா மிக சாதுரியமாக போலீஸ் பட்டாளத்தை கோபாலபுரம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அப்பொழுது நான் அந்த செய்தியை அறிந்து இத கட்சியிலே நீடிக்க முடியாது என்று நான் நெஞ்சம் குமிழி 1000 நச்சுப்பாம்புகள் என்னை கொத்திவிட்டன, 1000 பேர்கள் என்னை கொத்திவிட்டன, என் உலகம் சூன்யமாகிவிட்டது, நான் இருளின் மத்தியிலே நிற்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அண்ணன் கலைஞர் அவர்களே, நான் விபீஷணனை போல் ஒரு நாளும் செயல்பட மாட்டேன், கும்பார்ணனை போல் உங்கள் பக்கத்தில் இருந்து உயிரை கொடுப்பேரே தவிர நான் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று நான் எழுதி அனுப்பினேன். ஆயினும் தீபாவளி காலையில் விடிந்தால் தீபாவளி முதல் நாள் மாலையில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நான் நீக்கப்பட்டேன். நீக்கப்பட்ட அந்த செய்தி வரும்போதுதான் நொச்சிப்பட்டி தண்டபாணியும் இடிமலை உதயனும் மேலப்பாளையம் ஜஹாங்கீரும் உப்பிலியாவரும் வீரப்பனும் கோவை காமராஜபுரம் பாலனும் தீக்குளித்து அவர்கள் மடிந்தார்கள். அப்படி உருவானதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி, எம்எல்சி பதவி எதிர்பார்த்து என் பின்னால் வராதீர்கள், கிடைக்காது. என் பின்னால் வந்தால் வேர்வை துளிகள், கண்ணீர் துளிகள், இரத்த துளிகள், அவை தழுப்பி நிற்கின்ற போர்க்களங்கள் தான் என் பின்னாலே இருக்கும். அதற்கு சித்தமானவர்கள் என்னோடு வாருங்கள், இல்லையே அங்கே திமுகவிலே இருந்து விடுங்கள் என்று டேவிட் கல்யாண வீட்டிலே வரவேற்புரையிலே இதை சொல்லி எல்லா பத்திரிகைகளும் என்னுடைய பேச்சை அறிக்கையாக வெளியிட்டன. அப்பொழுது நான் இந்த சூழலில் ஊர் ஊராக செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை 1994 மே 6ஆம் தேதி கழகத்துக்கு சூட்டி காஞ்சிபுரத்திலே மறுமலர்ச்சி மன்றத்தை 42 அறிஞர் அண்ணா அமைத்திருந்தார். அந்த நினைவில் மறுமலர்ச்சி திமுக என்று பெயர் சூட்டி அண்ணா சொன்னார், காலப்போக்கில் இந்த கொடியில் கருப்பு வண்ணம் குறைந்து சிவப்பு வண்ணம் உயர்ந்துவிடும், பெரிதாகிவிடும் என்று அண்ணா சொன்னார். அதை நினைவிலே வைத்துக் கொண்டு எங்கள் கட்சியின் கொடியை சிவப்பு, கருப்பு, சிவப்பு என்று 3 பரிமாணங்களிலே அமைத்திருந்தேன். இந்த கொடி அப்படித்தான் மே 6ஆம் தேதி அங்கே அறிவிக்கப்பட்டது. அதன் போது என் முன்னால் லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள். எழுச்சி பேரணி ஏப்ரல் 16 தலைநகர் சென்னை, அதுவரை கண்டிராத ஊர்வலம். முதல் நாள் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6:45 வரை அந்த பேரணி வந்த வண்ணம் இருந்தது. நான் பேச ஆரம்பிக்கும் போது ஆதவன் உயரை எழுந்து விட்டான். தன் செம்பர் கிரணங்களை வான வீதியிலே வீசிவிட்டு சூரியன் எழுந்து விட்டான். நான் பேசி முடிக்கும் போது 7:30 மணி காலை. அதற்கு பிறகுதான் நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊராக சென்றேன். நான் திமுக கழகத்தை எதிர்க்கவில்லை, ஜெயலலிதாவை எதிர்த்து அதற்காகத்தான் நான் இயக்கம் நடத்தப் போகிறேன் என்று கடற்கரையிலே அறிவித்தேன். திமுக கழகத்தை ஒரு வார்த்தை குறை சொல்லி நான் பேசவில்லை. அதன் பிறகு நான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது. அப்பொழுது என்னோடு உடன்பாடு வைப்போம் என்று சொன்ன ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், நான் பாம்புரம் ஹோட்டலில் அவருக்காக காத்திருக்கிறேன். மறைந்த நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை அங்கே வரவிடாமல் தடுத்துவிட்டு, நீங்கள் அவனை போய் பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து என்னுடைய அறையிலே நுழைந்து, டாக்டர் ராமதாஸ் உங்களை பார்க்க வரமாட்டார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியும் ஜனதா கட்சி மட்டும்
எங்களோடு கூட்டு வைத்துக் கொண்டது. பனகல் பார்க்கிலே முதல் தேர்தல் அறிவிப்பு கூட்டம் யாரெல்லாம் வந்திருந்தார்கள்? மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் தோழர் EMS நம்பூதிரிபாடலுக்கு வந்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் டெல்லியில் இருந்து வந்தார். BP சிங் வாழ்த்து கடிதம் அனுப்பினார். நான் பனகல் பார்க்கிலே பேசி முடித்துவிட்டு என்னுடைய சொத்து கணக்கை பத்திரிகைகளுக்கு விளம்பரமாக கொடுத்துவிட்டு என் சொத்து கணக்கை இதோ மக்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட்டேன். டிரைவர் துரை இப்பொழுது இறந்து விட்டார். அவனை போன்ற அசகாய சூரன் ஓட்டுநர்களிலே உலகத்திலே இருக்க முடியாது. 28 வருடம் நான் கார் ஓட்டினான். கார் பனகல் பார்க்கில் இருந்து தர்மபுரியை நோக்கி கிருஷ்ணகிரியை நோக்கி புறப்பட்டது. முதல் மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் தான். நாங்கள் மேடையை விட்டு இறங்கி காரில் ஏறியவுடன் ஒரு 200 மீட்டர் தான் சென்றிருப்போம். ஒரு பெரிய பன்றி குறுக்கே பாய்ந்து டயர்ல அடிபட்டு, வழக்கமாக பன்றி அடிபட்டால் சாகாது, அது எப்படியும் தப்பித்து பிழைத்து போய்விடும். ஆனால் அன்று அந்த பன்றி உள்ளே நுழைந்து சக்கரத்துக்கு கீழே சிக்கி மடிந்து போனது. அப்பொழுது டிரைவர் துரை கோயிலுக்கு செல்கிறவன். அவன் நம்பிக்கை வைத்திருப்பவன். எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவன் சொன்னான், எடுத்த எடுப்பிலேயே சகுனத்தடை ஆயிடுச்சு, பன்னியில் வந்து செத்து குறுக்க வந்து செத்து போச்சு, உங்க பயணத்துக்கு இது எதிர்ப்பாக இருக்குன்னு. முட்டான் மாதிரி உளராத, பன்னி குறுக்க வந்தது, சக்கரம் தேவி செத்து போச்சு, அதனால என்ன, நம்ம பயணம் தொடங்கும், நேர கிருஷ்ணகிரிக்கு விடு. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஓட்டலுக்கு எதிரே ஒரு இடத்தில் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்திருந்தார் மாவட்ட செயலாளர். அங்குதான் முதலாக இந்த மாவட்டத்தில் தான் நான் என் பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை தருமபுரி மாவட்டத்தில் தான் நான் தொடங்கினேன். அப்பொழுது கிருஷ்ணகிரி வருகிற போது கொட்டும் மழை, அதுவரை இல்லாத பேய் மழை பெய்தது. அந்த மழைக்கு மத்தியிலே நின்று நான் பேசினேன். அது நினைவுக்கு வந்தது நேற்று நான் தர்மபுரியை நோக்கி வருகிற போது மழை கொட்டியது இடைவெளியிலே. எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. எவ்வளவு பலத்த மழை கிருஷ்ணகிரியிலே. அப்படி என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில முடிவுகள் தவிர்க்க முடியாமல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றுதான், நான் அப்பொழுது வாஜ்பாய் அவர்களை நேசித்தேன். அவர் என்னை மகன் போல நடத்தினார். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது பிழை என்று நான் சொன்னேன். அதற்கு என்னை கடுமையாக நிந்தித்து பல பேர் பதிவு போட்டிருக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என் நெஞ்சு பார்க்காத அம்புகளா? என் முதுகில் அல்ல, நெஞ்சிலே குத்திய அம்புகள் எத்தனை, நெஞ்சிலே பாய்ந்த ஈட்டிகள் எத்தனை. அவ்வளவு பதிவு போடும் போது என்னை எவ்வளவு இழிவாக சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரித்து, இவன் ஜாதி வெறி பிடித்தவன் என்று சொல்லி அபாண்டமான பொய்களை, பட்டியல் இனத்துக்கு நான் ஏதோ விரோதி போல பதிவுகளை போட்டு, அதை தொலைக்காட்சி வாதங்களிலே அதையே சொல்லி, அந்த தொலைக்காட்சி வாதங்களிலே கலந்து கொள்கிற பலருக்கு நான் நண்பனாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு சோதனை வந்தபோது அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறேன். ஆனால் நான் நன்றியை எதிர்பார்க்கவில்லை. அவர்களே என்னை கடுமையாக நிந்திக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக மிக மோசமாக என்னை சித்தரிக்கிறார்கள். ஜாதி மதம் இல்லை என்ற உணர்வோடுதான் மாநில கல்லூரியிலே நான் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, பேச்சு போட்டி நடந்த போது நான் பேசுகிறேன். வானும் கடலும் எங்கள் எல்லை என்று சொல்வது போல, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் என்று அந்த பேச்சின் போது இந்த பாடலை உச்சரித்தேன். அப்படிப்பட்டவன் நான். என் இல்லத்தில் எல்லா சமூகத்தினரும் வருவார்கள், உட்காருவார்கள். அருந்ததியர் சமூகம், பிஆர் சமூகம், பிஎல் சமூகம், யாராக இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளேதான் வர வேண்டும் என்று சொல்வேன். அங்கே போடப்பட்டிருக்கிற நாற்காலிகளிலே உட்கார வைப்பேன். அப்பொழுது நான் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணனை பேரறிஞர் அண்ணா அவர்கள் 4 பக்க கடிதத்திலே பாராட்டியிருந்தார். சிறையில் இருந்த போது அண்ணா அவர்கள் அந்த கிருஷ்ணனை பொள்ளாச்சி எம்பியாக ஆக்கினோம்.
அவர் பட்டியலினத்திலே பியல் வகுப்பை சேர்ந்தவர். அவர் என்னை விட்டு போகவில்லை. எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் துரோகம் செய்த போதும் அவர் என்னை விட்டு விலகவில்லை. அதை போல டாக்டர் சதன் திருமலைக்குமாரை வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக்கிறோம். நான் இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிற போதும் 2 தொகுதிகளாவது பட்டியலினத்திலே இருக்கட்டும் என்றுதான் நான் கருதினேன். இந்த மணிவேந்தன் இங்கே உணர்ச்சி பொங்க வீர முழக்கமிட்டு விட்டு சென்றார். அவர் என் உடம்பராத தம்பியாகத்தான் நினைக்கிறேன். என் வீட்டின் உதவியாளர் சந்துரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் தான். வீட்டுக்குள்ளே சமையல் அறைக்கு வருவார், உணவருந்தும் டெய்லி டேபிளுக்கு வருவார், என் படுக்கை அறைக்கு வருவார். நான் எந்த வித்தியாசமும் யாரிடமும் பார்த்ததில்லை. சாதி மதங்கள் பூசலற்ற தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று 1200 கிலோமீட்டர் நான் நடந்தவன். என்னை என் மீது பழி சுமத்துவதற்காக இப்படி சொல்லுகிற போது கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் என் வாழ்க்கையில் 61 ஆண்டுகளை பொது வாழ்விலே கழித்து விட்டேன். 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், 31 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில், 61 ஆண்டுகள் என் வாழ்க்கை தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தான் பயன்பட்டிருக்கிறது. எவராலும் வெளியேற்ற முடியாத ஸ்டெர்லைட் நச்சாலையை எதிர்த்து மறியல் போராட்டம் உண்ணாவிரதம் என்று தொடர்ந்து இருந்துவிட்டு பிறகு ஹைகோர்ட்டிலும் வழக்கு தொடுத்து நானே 7 மணி நேரம் வாதாடினேன். கே வேணுகோபால் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வந்து வாதாடினார், சுப்ரீம் கோர்ட் லாயர். நான் 7 மணி நேரம் பேசினேன். அப்பொழுது வேணுகோபால் சொன்னார், நீங்கள் எல்லாம் இந்த தொழிலுக்கு அங்கே வந்திருந்தால் எங்களை போன்றவர்களுக்கு கொஞ்சம் வேலை போயிருக்கும் என்று பாராட்டித்தான் சொன்னார். அப்படித்தான் ஸ்டெர்லைட்டை எதிர்த்தேன். பின்னர் ஹைகோர்ட் மூட சொன்ன போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினார்கள். சுப்ரீம் கோர்ட்டிலும் போய் நான் வாதாடினேன். மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்டது. 2.5 மணி நேரம் பேசினேன் ஹைகோர்ட்ல. அந்த நீதிபதிகள் இருவரும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். விமான நிலையத்தில் ஒரு நாள் நான் உட்கார்ந்திருக்கிற போது ஒரு கணவனும் மனைவியும் அங்கே வந்து உட்கார இடம் தேடிய போது நான் எழுந்து அடுத்த நாற்காலிக்கு போய்விட்டு அவர்களை உட்கார வைத்தேன். 6 அடி உயரம் ஆஜானுபாகவான தோற்றம், திருப்பதியிலே முட்டையடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்னை பார்த்து, உங்களை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும். கையாண்டாங்க. அப்பொழுதுதான் தமிழ்நாடு தொழில் வளமாகும் என்றார். யாருன்னு தெரியல. நம்முடைய எம்பி ஆகிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. நம்மள போய் முதலமைச்சர் உங்களை பார்க்கிறேன்னு சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு 5 டன் ஐசிய என் தலையில வைக்கிறான்? இவன் யாருன்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டிருந்த போதே அவன் விசிட்டிங் கார்டை என்னிடம் கொடுத்தான். அனில் அகர்வால், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா குரூப். இதான் இந்த துண்டு சீட்டிலே. ஓ, நீதான் ஸ்டெர்லைட் முதலாளியா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த போது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ப்ளீஸ் கம், என் பக்கத்தில் வாங்க என்று சோர்வோரத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார். என்னன்னு கேட்டேன். நீங்க ஸ்டெர்லைட்டை பற்றி தவறான தகவல்களை பெற்று குழம்பி போயிருக்கிறீர்கள். அதை கிளியர் பண்ணணும். எங்கேயா வர சொன்னாலும் நான் வரேன். ஒரு 1/4 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணும் என்று கேட்டான். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவன். என் கட்சியிலே 10 கோடியை திரட்டுவதற்கே நாங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. ஒரு தேர்தலுக்கு அவ்வளவுதான் 9 கோடி 10 கோடி வரும். ஆனால் அங்கே 365 கோடி என்று ஒருவர் இப்பொழுது புது கணக்கு சொல்லுகிறார். 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழிற்சங்கங்களை, திமுக தொழிற்சங்கத்தை நம்முடைய தொழிற்சங்கம் என்று சொல்லி பின்னர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போன பின்பு தன்னுடைய பெயரிலேயே அறக்கட்டளை அமைத்து அந்த 300 கோடி ரூபாய் சொத்துக்களையும் தன் பெயர் அறக்கட்டளைக்கு மாற்றிக் கொண்டாரே, அவரிடம் தினமும் நீங்கள் பேசுகிறீர்களா? இது நியாயம் அல்லவே. இங்கே வெளிநாடுகளிலே இருந்து என்னை பற்றி கேவலப்படுத்தி போடுகிற பதிவுகளோடு அவர்களோடு தினமும் தொடர்பு கொள்கிறீர்களே என்று நான் கேட்டபோது எந்த பதிலும் சொல்லாமல் வெளியேறிவிட்டு பின்னர் நான் அப்படித்தான் பேசினேன். திருப்பூர் துரைசாமியுடன் பேசினேன்.
வல்லம் பஷீரோடு பேசினேன், தினந்தோறும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் பேசுவேன். அப்படியானால் எங்கள் குற்றச்சாட்டை நீங்கள் நிர்வாக குழுவிலே மறுக்கவில்லையே. இயக்கத்துக்கு துரோகம் செய்ய நினைப்பவர்களோடு நாள்தோறும் தொடர்பு கொண்டிருப்பதற்கு பெயர் என்ன? தியாகமா அல்லது துரோகமா? அதை பற்றி பரவாயில்லை. அதன் பிறகு இந்த இயக்கத்தை தேர்தல் காலத்தில் பிஜேபியோடு தொடர்பு வைத்திருந்தேன், அதிமுக அலையன்ஸிலே இருந்தேன். அப்பொழுது அது தவறாக போய்விட்டது. புடா சிறைச்சாலையிலே 19 மாத காலம் அடைபட்டு கிடந்து விட்டு பின்னர் அதே கட்சியோடு கூட்டு வைத்தது கடுமையான கேள்விகளை எல்லோரும் எழுப்பினார்கள். அப்பொழுது இயக்கத்திலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் விலகி போய்விட்டார்கள். அவர்கள் திமுகவோடு இருந்தால் சீட் கிடைக்காது, அதிமுகவோடு போனால் 40 சீட் கிடைக்கும், 35 சீட் கிடைக்கும், நம்ம கட்சி 25 இடத்துல ஜெயிக்கலாம். இந்த முடிவை நீங்கள் எடுக்காவிட்டால் கட்சி இதோடு அழிந்து விடும் என்று அவைத்தலைவராக இருந்தவர், மீண்டும் 2வது முறை அவைத்தலைவராக வந்தவர் 2 பேர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், தரைப்படை தளபதி என்று தனக்கு மகுடம் சூட்டிக் கொண்டவர், இவர்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள். நான் குறிப்பிட்ட அந்த திருப்பூர்காரர் உட்பட அதிமுக போனா 25 எம்எல்ஏ ஆகலாம். உங்க பெருமைக்காக, உங்களுடைய பேருக்காக இந்த கட்டத்தில் நீங்கள் திமுகவோடு நாம் இருக்க முடியாது, இது செய்ய வேண்டும் என்று திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த என்னை, திமுக மாநாட்டுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த என்னை அந்த முடிவை மாற்ற செய்தது இயக்கத்திலே என்னோடு இருந்த தலைமை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் சுயநலத்துக்காக இதை ஏற்க மறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவேதான் அந்த கூட்டணியில் போய் சேர வேண்டி வந்தது. அதன் பிறகு நான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதிமுகவோடு உறவில்லை, ஒற்றில்லை என்று நான் வெளியே வந்தாலும் மிக குறுகிய காலத்தில் அங்கே நான் பிஜேபி அலையன்ஸில் இருந்தபோதுதான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்க்க மத்திய அரசு முடிவு செய்தது பத்திரிகையிலே வந்தது. 24 தொழிற்சங்க தலைவர்கள் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதி செந்தில் அதிபர் மூலமாக என்னிடம் கொடுத்தார்கள். நான் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு கண்டு வரவில்லை, நான் அவர் வீட்டுக்கு தொலைபேசியிலே பேசினேன். நான் பேசுகிறேன் வைகோ, என்னை பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கொடுங்கள், இன்று இரவு அல்லது நாளை காலையில், நாளையோ நான் பார்க்க வேண்டும் என்றேன். அவர் சற்று உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்ன அவருடைய செக்ரட்டரி ஒரு அரை மணி நேரம் கழித்து என்னை அழைத்து நாளை மாலை 5 மணிக்கு நீங்கள் வந்து விடுங்கள், பிரதமரை சந்திக்க வில்லத்துக்கே வந்து விடுங்கள் என்றார். நான் 4:30 மணிக்கே போய்விட்டேன். வெளிவிவகார அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் வந்தார். நான் இறுக்கமாக முகத்தை பார்த்து, ஆர் யூ ஆங்கரி வித் மீ, என் மேல ரொம்ப கோபமா உங்களுக்கு, எப்படி இருக்கீங்க? நான், யூ ஆர் ஏ கிரேட் லீடர், யூ ஆர் ஏ கேபினெட் மினிஸ்டர், ஐ ஆம் நோபடி. நீங்க பெரிய பதவியில் இருக்கீங்க, நான் ஒண்ணுக்கு மத்தவன், உங்ககிட்ட நான் எப்படி பேசுவேன்? ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேன்? கோபம் இல்லைங்க, செத்து மடிகிறான் தமிழன், நீங்க $10 லட்சம் நாங்க சிங்கள அரசுக்கு கொடுப்போம் சொல்லி கொழும்பிலே முந்தா நாள் அறிவித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அழைப்பு வந்துவிட்டது பிரதமரிடமிருந்து. நான் சென்ற போதே அவர் ஜஸ்வந்த் சிங்கை வர சொல்லி இருக்கிறார், ஒருவேளை ஈழ பிரச்சனையாக இருக்கும் என்று கருதி. உள்ளே போய் உட்கார்ந்தவுடன் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, ஒரு 2-3 ஸ்வீட்டு, 2-3 காரம் உள்ள பிளேட்டு, அப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் கொடுப்பாங்க. கொண்டு வந்தார், என்னிடம் கொண்டு வந்து நீட்டும் போது எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். உடனே வாஜ்பாய் அங்கிருந்து கூல் கூல் யுவர் செல்ஃப், டேக் த ஸ்நாக்ஸ். நான் சொன்னேன், இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டா 7 நிமிஷம் போயிடும், எனக்கு பேச கிடைத்திருக்கிற வாய்ப்பில் 7 நிமிடத்தை இழந்து விடுவேன், எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். இந்த மந்திரி, உங்களுடைய கேபினெட் இருக்க மந்திரி, முந்தா நாள் கொழும்பிலே $10 லட்சம் நிதி உதவி செய்வோம் சிங்களவர்களுக்கு என்று அறிவித்து விட்டு வந்திருக்கிறார். உங்களை கேட்டாரா? நீங்கள் எப்படி சொன்னீர்களா? எப்படி சொல்லலாம் ஜஸ்வந்த் சிங்? அது மட்டுமல்ல,
ஈரோடு மாநாட்டுக்கு நீங்கள் யார் போகக்கூடாது என்று அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு தொலைபேசியிலே பேசி வைகோ நடத்துகிற மாநாடு புலிகள் ஆதரவு மாநாடு, அங்கே நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். இதுவா நீங்கள் எனக்கு செய்கிற உதவி என்று கேட்டேன். உடனே வாஜ்பாய் சொன்னார், மிஸ்டர் ஜஸ்வந்த், immediately you talk to Advani in London and you tell him that the Prime Minister wants he should attend the Erode conference. ஈரோடு மாநாட்டுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று வாஜ்பாய் நான் சொன்னதாக நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள். மற்ற எல்லா தலைவர்களுக்கும் தொலைபேசியிலே என்னுடைய உண்மைய கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் தாராளமாக ஈரோடு மாநாட்டுக்கு போகலாம் என்று அத்தனை தலைவர்களுக்கும் திரும்ப டெலிபோன் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஜஸ்வந்த் சிங் குலுங்கி போனார். ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு அவருடைய கேபினெட் மந்திரியை பார்த்து இப்படி பேசுகிற துணிச்சல் தமிழ் தாய் எனக்கு தந்தது, இந்த தமிழ் மண் எனக்கு தந்தது. அதன்படிதான் அவரிடத்திலே அதே போல இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை முதலாளிமார்கள் வடநாட்டு முதலாளிமார்களிடம் ஒப்படைக்க முடிவெடுத்து விட்டீர்களே, அது எங்கள் மண் நெய்வேலி, எங்கள் பூமி, அங்கே சிந்தப்பட்ட வியர்வை தமிழர்களின் ரத்தம், அது அதிக லாபமூட்டுகிற ஒரு மத்திய சர்க்கார் அண்டர்டேக்கிங். அதை ஏன் நீங்கள் தனியார் வடநாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த கடிதத்தை படியுங்கள். 24 தொழிற்சங்கங்கள் பிஜேபி உட்பட கையெழுத்திட்டிருக்கின்றன என்றேன். அதை கொஞ்ச நேரம் பார்த்தார். எங்க பீகார்ல போய் வைகோ எனக்கு சுவீகார புத்திரன், என் வளர்ப்பு பிள்ளைன்னு பேசுறீங்களே, இதுவா உங்கள் வளர்ப்பு பிள்ளைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம்? தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செய்தேன், மதிமுக என்ன செய்தது என்று வரலாறு கேட்குமே. நான் தமிழ்நாட்டுக்காக சேவை செய்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு இதைவிட ஒரு கட்டம் வராது. கொஞ்ச நேரம் யோசித்தார். பிறகு சொன்னார், டோன்ட் வரி வைகோ, வைகோஜி, NLC will not be privatized, அது தனியார் மயம் ஆகாது. சொன்னவுடன் நான் நன்றி உணர்ச்சி ததும்பியவனாக இதை பத்திரிகைகளுக்கு சொல்லட்டுமா என்றேன். இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார். அங்கிருந்து இந்து பத்திரிகையின் டெல்லி தலைமை அலுவலகத்துக்கு தொலைபேசியில பேசினேன். NLC will not be privatized. Prime Minister Vajpayee has assured Vaiko என்று நீங்கள் செய்தி வெளியிட வேண்டும் என்று சொன்னேன். எங்கிருந்து பேசுகிறீர்கள் என்று கேட்டார். பிரதமருக்கு பக்கத்தில் இருந்து தான் பேசுகிறேன் என்றேன். மறுநாள் இந்து பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் தலைப்பு செய்திக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கட்டி, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படாது, பிரதமர் வைகோவிடம் உறுதிமொழி என்று வந்தது. என்னை நெய்வேலிக்கு அழைத்து சென்று அனைத்து சங்கங்களும் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் எனக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அந்த தேர்தலில் கூட வழக்கமாக திமுக கோட்டையான நெய்வேலியில் திமுகவை விட என் வேட்பாளருக்கு அதிக ஓட்டுகளை அவர்கள் போட்டார்கள். இது சரித்திரம். ஆகவே தமிழ்நாட்டுக்காக முல்லை பெரியாறு அந்த பிரச்சனையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை மறியல், எத்தனை உண்ணாவிரதம். 648 ஊர்களுக்கு நானும் கம்பம் அப்பாசம் சென்று அவன் கேரளத்துக்காரன் வெள்ளிக்கு கட்டிய அணையை இடித்து விடுவான் முல்லை பெரியாறில். இங்கே 2,80,000 ஏக்கர் பாசனம் இழக்கும், 2 கோடி மக்கள் குடிக்க தண்ணீரின்றி தவிப்பார்கள் என்பதை ஊர் ஊராக போய் சொல்லு. லட்சக்கணக்கானவர்களை கம்பம் பள்ளத்தாக்கிலே திரட்டி அந்த கம்பம் பள்ளத்தாக்கிலே நான் எல்லோர் மத்தியிலும் முல்லை பெரியாரை பற்றி விளக்கி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. முல்லை பெரியாரை காப்பாற்றினேன். ஆக நான் தமிழ்நாட்டுக்காகத்தான் சேவை செய்திருக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை பாதுகாத்து கொடுத்ததை போலவே நீட் கொண்டு வர நரேந்திர மோடி துடிக்கிறார்.